கண்டுபிடிக்கிறது தான் சார்லஸ் பேபர். இந்த அரிய கண்டுபிடிப்பான கணினியை பற்றி நான் உங்களிடம் கூற வந்துள்ளேன். தொழில்நுட்பம் திரும்பி காண்பார்கள். அது உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகள் கையுள்ள பொம்மை முதல் விண்வெளிக்கு செல்லும் செயற்கை கொரோனை இந்த கணினி இணைந்திருக்கிறது. 5 வான்பகல் அல்லவர் சொன்னாரே, நேரஞ்சியமையாதவர்களுக்கு என்றார். நான் கூறுகிறேன், கணினியில் நவயங்காது இவ்வுலகு பறந்து விரிந்த உலகை கணினி நம் கைக்குள் அடக்கிவிட்டது. மனிதன் சிரமப்பட்டு செய்யும் வேலைகளை கணினி எளிமையாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கிறது. கணினியின் பயன்கள் எண்ணற்றவை. உதாரணமாக அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகள், வங்கித்துறைகள், தொழில் மற்றும் வணிகத் துறைகள், கல்வி, மருத்துவம், திரைப்படம், ஊடகம் இவை அனைத்தும் கணினியின் பயன்கள் அவசியமானது. அரசாங்கத்தை பொறுத்தவரை புள்ளிவிவரங்கள் திரட்டவும், திட்டங்கள் தீட்டவும், அதனை செயல்படுத்தவும் கணினி உதவுகிறது. போக்குவரத்து துறையில் விமானம், ரயில் வண்டி, பேருந்து இவை அனைத்தும் பயணச்சீட்டு எடுக்கவும் முன்பதிவு செய்யவும் கணினி உதவுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் 82 கோடி வாக்காளர்களை கணினியில் தான் பதிவு செய்து வைத்துள்ளது. வங்கித்துறையில் பண பரிமாற்றங்கள் கணினி நடக்கிறது. தொழில் மற்றும் வணிகத்துறையில் பங்குச்சந்தை நிலவரங்கள் கணினி தான் கண்காணிக்கப்படுகிறது. கல்வித்துறையில் பாடம் துல்லியமாக எடுக்க கணினி உதவுகிறது. இது நம் பள்ளியிலும் பின்பற்றப்படுகிறது. உயிர்காக்கும் மருத்துவத்துறையில் உடல் பரிசோதனை செய்யவும், அறுவை சிகிச்சை செய்யவும் கணினி உதவுகிறது. திரைப்படத்துறையில் கிராபிக்ஸ் படங்கள் எடுக்கவும், நம் விரும்பி பார்க்கும் சோட்டாபி, டோரா புஜ்ஜி, ஸ்பைடர்மேன் ஆகிய பொம்மை படங்கள் எடுக்கவும் கணினி உதவுகிறது. மோஷன் கேப்சர் பிக்சர் நம் சூப்பர் ஸ்டார் நடித்த கோச்சுட்டான் படமும் கணினியுமே எடுக்கப்பட்டது. ஊடகத்துறையில் பத்திரிகை, வலைதளம், இணையதளம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அனைத்தும் கணினியுமே நடக்கிறது. கணினியின் பயன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். வாழ்க மனித இனம், வளர்க கணினியுடன். நான் சுணுக்கம் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.